நண்பன் இறந்து 5 மாதங்கள் வரை கனவில் கூட வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நள்ளிரவில் யாரோ என் வீட்டின் கதவை தட்டும் சத்தம் எனக்கு கேட்டது. தூக்கம் கலைந்து இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறது என யோசித்துக் கொண்டே கதவருகே சென்றேன். அப்போது திண்ணையில் படுத்திருந்த என் தாத்தா எழுந்து, யாரியா நீ, இந்த நேரத்துல எதுக்கு எங்க வீட்டு கதவை தட்டுரு என கேட்கிறார். அதுக்கு அவன், என்ன தாத்தா, என்ன மறந்துட்டியா, நான் தான் உன் பேரன் என்று சொல்றான். அதுக்கு தாத்தாவா, நீ ஆப்பா, நீ என்ன இந்த நேரத்துல வந்திருக்கு என கேட்கிறாரு. அதுக்கு அவன், தம்பியை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாமுன்னு தான் தாத்தா நான் இந்த நேரத்துல வந்திருக்கேன். நீ படுத்து தூங்கு, நான் அவனை பார்த்து பேசிட்டு போயிடுறேன் என்று சொல்றான். அதுக்கு தாத்தா, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்பா, அவன் வெளியில வரமாட்டான், நீ காலையில வந்து பேசிக்க, இப்ப கிளம்பு என்று சொல்கிறார். ஆனாலும் அவன் விடுவதாக இல்லை. காலையில எல்லாம் நான் வரமாட்டேன், இப்பவே பேசிட்டு போயிடுறேன், நீ பேசாம போய் படுப்போ என்கிறான். உடனே தாத்தா, நான் தான் சொல்றேன் அவன் வரமாட்டான், காலையில வந்து பாருன்னு, பேசாம போன்னு சொல்லுற, இப்ப போறியா இல்லையா, நீ போ, வெளிய போடா வெளிய என அவனை தள்ளுகிறார். அவனும், யோ பெரிய மனுஷன்னு பார்க்கிறேன், இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்க என்கிறான். உடனே தாத்தா, என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ என்கிறார் ஆவேசமாக. உள்ளே நிற்கும் நான் வெளியே நடப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வந்தவன் வேறு யாரும் அல்ல, என் நண்பன் என்பது அப்போதுதான் உணர்ந்தேன். அவனுடைய குரல் நன்றாகவே எனக்கு கேட்கிறது. இப்போது மூன்றாவதாக ஒரு குரல் கேட்க துவங்குகிறது. அது என்னுடைய பெரியப்பாவினுடைய மகனின் குரல். டேய், இந்த நேரத்துல தாத்தா கிட்ட உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அவனும், இல்லடா, தம்பிய பார்த்து பேசிட்டு போலாமுன்னு வந்தேன், தாத்தா விடமாட்டாரா என்கிறான். அதுக்கு அவன், இந்த நேரத்துல உனக்கு என்ன அவன்கிட்ட பேச்சு, எதுவா இருந்தாலும் காலையில வந்து பேசிக்க, இப்ப கிளம்பு என்கிறான். அதுக்கு அவன், என்னடா நீயும் அவரை மாதிரியே பேசுற, நான் தான் அவனை பார்த்து பேசிட்டு போறேன்னு சொல்றேன்ல என்று சொன்னபடியே என்னை அழைக்கிறான். உடனே பெரியப்பாவினுடைய மகன், டேய், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அவன் காலையில தான் வருவான்னு, ஒரு தடவை சொன்னா புரியாத அவனுக்கு, கத்திரி என்கிறான். உடனே அவன், கத்துறேனா, என் தம்பியை பார்த்து நான் பேச போறேன், உனக்கு என்னடா, ஒழுங்கா வழிய விடு, இல்ல இங்க நடக்கிறதே வேற என்கிறான். உடனே பெரியப்பாவினுடைய மகனும், என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ என இருவரும் ஒருவரின் சட்டையை ஒருவர் பிடித்துக் கொள்கிறார்கள். அப்போது வீட்டு வாசலை சுற்றி நாய்கள் குரைத்துக் கொண்டு ஊளையிடும் சத்தம் எனக்கு கேட்கிறது. கனவிலிருந்தும் தூக்கத்திலிருந்தும் நான் விடுபடுகின்றேன். விழித்து பார்க்கும் போதுதான் எனக்கு தெரிகிறது அது கனவென்று. கனவோ நிஜமோ இறந்தவன் என்னிடம் எதையோ சொல்ல வந்திருக்கிறான். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், கனவில் வந்த என் தாத்தா என் நண்பன் இறப்பதற்கு முன்பே இறந்து விட்டார். என் தாத்தா இறந்து 2 வருடங்களுக்கு பிறகுதான் என் நண்பன் இறந்தான்.